பேஜ் நம்பர் 92ல் பிராத்மிக் மகாத்மா காந்தி அப்படிங்கிற 7th லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். मोहनदास करमचंद गांधी का जन्म गुजरात राज्य के पोरबंदर शहर में 2 अक्टूबर सन 1869 को हुआ था. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திங்கிறது காந்தியோட ஃபுல் நேம். அவர் குஜராத்துங்கிற ஸ்டேட்டில் போர்பந்தர் அப்படிங்கிற சிட்டியில் 1869 அக்டோபர் 2 பிறந்தார். உன்கே பிதா கரம்சந்த் காந்தி தே, அவரோட அப்பா பேர் கரம்சந்த் காந்தி. உன்கி மா புத்லிபாய் தி, அவருடைய அம்மா புத்லிபாய். உன்கா விவா கஸ்தூரிபாய் சே ஹுவா, அவருடைய திருமணம் கஸ்தூரிபாயுடன் நடந்தது. மோகன்தாஸ் காந்தி और கஸ்தூரிபா கே 4 புத்திர हुए. மோகன்தாஸ் காந்தி மற்றும் கஸ்தூரிபாய்க்கு 4 மகன்கள் இருந்தனர். வே ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி और தேவதாஸ் காந்தி हैं. இவங்கெல்லாம் தான் அவங்க பிள்ளைங்க. மோகன்தாஸ் காந்தி கானூனிக்கு படாய் के लिए இங்கிலாந்து गए. மோகன்தாஸ் காந்தி சட்டப்படிப்புக்காக இங்கிலாந்துக்கு போனார். இங்கிலாந்து जाने से पहले, இங்கிலாந்து போகிறதுக்கு முன்னாடி உன்ஹோனே அவர் அப்படி மாக்கே சாம்னே, தன்னோட அம்மாவுக்கு முன்னாடி 3 பிரதிஞா ஏங்கி, ஒரு 3 ப்ராமிஸ் பண்ணார். மாंस நஹி காவுங்கா, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஷராப் நஹி பிவுங்கா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டேன். பராயி औरतों மா பெஹன் சம்ஜுங்கா, மற்ற பெண்களை தாயாவும் சகோதரியாகவும் நினைப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார். மகாத்மா காந்தினே பிரதிஞாயங் அந்த தக் நிபாயி, மகாத்மா காந்தி இந்த ப்ராமிஸை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணார். பைரிஸ்டர் பன்னேக்கே பாத், பைரிஸ்டர் பட்டப்படிப்பு படித்த பிறகு வே தக்ஷின் ஆஃப்ரிக்காமே வக்காலத்து கர்னே கயே, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போய் வக்கீல் தொழில் செய்யலான்னு போனார். தக்ஷின் ஆஃப்ரிக்காமே ரேல்மே ஜாத்தே சமை, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ட்ரெயினில் போகிற சமயத்தில் உன்கே பாஸ், அவரிடம் பிரதம் ஸ்ரேணிக்கா டிக்கெட் தான், ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தது. ஃபிர்பி டிக்கெட் கலெக்டர்னே, இருந்தாலும் டிக்கெட் கலெக்டர் உன்கோ, அவருக்கு தீஸ்ரி ஸ்ரேணிமே ஜாக்கர், 3rd கிளாஸில் போய் பைட்னே கேலியே, அமர சொல்லி கஹா சொன்னார். கியோம்கி ஏனெனில் வே பாரதியத்தே, ஏனெனில் அவர் இந்தியன். யஹ் கட்னா உன்கே ஜீவன் மே, இந்த நிகழ்ச்சி அவரோட வாழ்க்கையில் ஏக் மகத்துவபூர்ண மோடு பன்கயி, ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆணுச்சு. மிகச்சிறந்த மகத்துவபூர்ண அப்படின்னா மிகச்சிறந்த, மோடுனா டேர்னிங், பன்கயி ஒரு திருப்பம் ஆகிவிட்டது. அங்கிரேஸ் தக்ஷின் ஆஃப்ரிக்காமே பாரதியோங்கே பிரதி பேதுபாவ் திக்காத்தே தே, ஆங்கிலேயர்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்தியர்கள் மீது வேற்றுமை காட்டினர். காந்திஜிக்கோ இஸ் பேதுபாவுக்கே கிலாஃப் லட்னா படா, காந்திஜிக்கு இந்த வேற்றுமைக்கு எதிராக சண்டை போட வேண்டியது ஏற்பட்டது. சத்தியாகிரகே சஸ்திரக்கா பிரயோக் கர்க்கே, சத்தியாகிரக அப்படிங்கிற வெப்பனை பயன்படுத்தி காந்திஜி ने इस लड़ाई में जीत हासिल की, காந்திஜி இந்த போரில் வென்றார். सन 1914 में वे भारत लौट आए, இவர் 1914 இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். உன்ஹோனே அவர் சத்தியாகிரக அஹிம்சா கா பிரயோக் கர்த்தே ஹுயே, சத்தியாகிரகம் மற்றும் அஹிம்சை பயன்படுத்தி உன்ஹோனே அங்கிரேசோங்கே கிலாஃப், ஆங்கிலேயருக்கு எதிராக லடாயி கி போரிட்டார். சுதந்திரத்தா ஆந்தோலன் கே சமை, சுதந்திர போராட்ட சமயத்தில் வே அவர் அநேக் பார் பலமுறை ஜெயிலுக்கு போனார். காந்திஜி கே சலாயே கயே, காந்திஜியால் நடத்தப்பட்ட ஆந்தோலன் கே காரன், போராட்டத்தின் காரணத்தினால அங்கிரேசோங்கோ ஆங்கிலேயருக்கு பாரத் சோட்னா படா, இந்தியா விட்டு வெளியேற வேண்டியது ஏற்பட்டது. और हमें மேலும் நமக்கு सन 1947 1947 அகஸ்ட் 15 கே தின், ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஆஜாதி மிலி, விடுதலை கிடைத்தது. सन 1998 மே 1918 காந்திஜி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கி, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவினுடைய ஸ்தாப்னா, அதை ஃபவுண்டேஷன் பண்ண நிலைநிறுத்துறது. தமிழ்நாடு தமிழ்நாடு ராஜ்யம் ஸ்டேட்டினுடைய மதராஸ் ஷஹர்மே கி, தமிழ்நாட்டில் உள்ள மதராஸுங்கிற சென்னைங்கிற சிட்டியில் 1918 காந்திஜி தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபாங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனார். மகாத்மா காந்தி ஆஜீவன் சபாக்கே அத்தியக்ஷரகே, மகாத்மா காந்தி வாழ்நாள் முழுக்க அந்த சபையோட ஹெட்டாக இருந்தார். மகாத்மா காந்தி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மே, மகாத்மா காந்தி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் सन 1946 जनवरी 20 से 30
தக் டஹரே. 1946 வருஷத்தில் ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இங்கே தங்கியிருந்தார். யஹ் சபா ஹமாரே லியே படே கௌரவ் கி பாத் ஹே. இந்த சபை நமக்கு மிகவும் கௌரவமான விஷயமாக இருக்கிறது. 1948 ஜனவரி 30க்கோ 1948ஆம் வருஷம் ஜனவரி 30 அன்னைக்கு உன்கி ஹத்யா ஹுயி, அவர் கொலை செய்யப்பட்டார். கவிஞர் ரவீந்திரநாத் டாகூர் உன்கோ, அவருக்கு மகாத்மா கி உபாதி சே, அவருக்கு மகாத்மாங்கிற அந்த பட்டத்தை கொடுத்து விபூஷித் கியா, பெருமைப்படுத்தினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் महात्मा गांधी की राष्ट्रपिता कहा, महात्मा गांधीயை ராஷ்டிரபிதா என்று அழைத்தார். ஆஜ் தக், இன்று வரைக்கும் ஹம் சப், நம்ம எல்லாருமே காந்தியை ராஷ்டிரபிதா கே ரூப் மே, தேசத்தந்தை என்ற ரூபத்தில் பஹுஞ்சான்தே ஹேம், அறிந்து வைத்திருக்கிறோம். ஜப் தக், எது வரைக்கும் சூரஜ் और சந்திரமா ரஹேங்கே, சூரியனும் சந்திரனும் இருக்குமோ, தப் தக், அது வரைக்கும் மகாத்மா காந்திக்கு கீர்த்தி ரஹேகா, மகாத்மா காந்தியின் புகழும் இருக்கும். எக்ஸசைஸ் பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கியே, ஸ்டேட் லாங்குவேஜில் மீனிங்ஸ் எழுதுங்க. விவாஹ், வெட்டிங், திருமணம். ஆந்தோலன், மூமெண்ட், போராட்டம். ஸ்தாப்னா, டு எஸ்டாப்ளிஷ், நிறுவுதல். மோடு, டேர்னிங் பாயிண்ட், திருப்பம். அஹிம்சா, நான் வைலன்ஸ், அஹிம்சை. ராஷ்டிரபிதா, ஃபாதர் ஆஃப் த நேஷன், தேச தந்தை. விலோம் சப்த லிக்கியே, ஆப்போசிட்ஸ். பேதுபாவ், வேற்றுமை. சமபாவ், ஒற்றுமை. ஆஜாத், விடுதலை. குலாம், அடிமை. அஹிம்சா, நான் வைலன்ஸ். ஹிம்சா, வைலன்ஸ். ஷகர், சிட்டி. காவ், வில்லேஜ். வாக்கியோங் மே பிரயோக் கீஜியே, மேக் சென்டென்ஸ். புத்திர, இதில் உள்ளதான் எழுதணுமான்னு கேட்டால் அப்படி எழுதணுங்கிறது இல்லை, நம்ம ஓனாக கூட எழுதிக்கலாம். தேவதாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்திக்கே புத்திரஹேன், தேவதாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்தியோட மகன். மோடு, டேர்னிங் பாயிண்ட். ஹரேக் ஜீவன்மே ஏக் மோடு ஆத்தி ஹே, ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருகிறது. கே சாத், வித். மோகன்தாஸ் காந்தி கா விவாஹ் கஸ்தூரிபா கே சாத் ஹுவா, மோகன்தாஸ் காந்தியோட திருமணம் கஸ்தூரிபாயுடன் நடந்தது. அஹிம்சா, அஹிம்சை. காந்திஜினே அஹிம்சா को अंग्रेज़ों के खिलाफ, ஆங்கிலேயருக்கு எதிராக சஸ்திர கே ரூப் மே, வெப்பன் ரூபத்தில் பிரயோக் கியா, பயன்படுத்தினார். ஆந்தோலன், போராட்டம். காந்திஜினே அங்கிரேஸோं के खिलाफ कई आंदोलन चलाए, காந்திஜி ஆங்கிலேயருக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தினார். காலி ஜகோங்கோ பரியே, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். 1914 में महात्मा காந்தி பாரத் லவுட் ஆயே, 1914 வருஷத்தில் மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். कविवर रविंद्रनाथ ठाकुर ने गांधी जी को महात्मा की उपाधि दी. कविஞர் ரவீந்திரநாத் டாகூர் மகாத்மாவுக்கு காந்திக்கு महात्माங்கிற பட்டத்தை கொடுத்தாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ने गांधी जी को राष्ट्रपिता कहा. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காந்திஜியை தேச தந்தைன்னு சொன்னார். प्रश्नों के उत्तर तीन वाक्यों में लिखिए. क्वेश्चन आंसर 3 வரிகளில் எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. गांधी जी के माँ बाप और पुत्रों के नाम लिखिए. காந்திஜியோட அம்மா அப்பா மற்றும் மகன்களுடைய பெயர்களை எழுதுக. மோகன்தாஸ் காந்தி கே பிதா, மோகன்தாஸ் காந்தியினுடைய அப்பா கா நாம், அவருடைய பெயர் கரம்சந்த் காந்தி. और माता का नाम, अम्मा पेर पुतलीबाई हैं, पुतलीबाई. मोहनदास गांधी के 4 पुत्र हैं. मोहनदास गांधी के 4 மகன்கள் இருந்தனர். वे हरिलाल गांधी, मणिलाल गांधी, रामदास गांधी और देवदास गांधी हैं. அவர்கள் हरिलाल, मणिलाल, रामदास, देवदास गांधी. सेकेंड क्वेश्चन, गांधी जी को दक्षिण अफ्रीका में क्या अनुभव हुआ? गांधी जी की दक्षिण अफ्रीका ना साउथ अफ्रीका, அதில் என்ன एक्सपीरियंस ஏற்பட்டது, அனுபவம் ஏற்பட்டது? गांधी जी अफ्रीका में वकालत करने गए. गांधी जी अफ्रीकाக்கு வக்கீல் தொழிலுக்காக போனார். वहाँ उनको भारतीयों पर हो रहे भेदभाव का सामना करना पड़ा. அங்கே அவருக்கு இந்தியர்களுக்கு எதிராக, பாரதியோங் பர், இந்தியர்கள் மீது நடந்து கொண்டிருந்த அந்த வேற்றுமை உணர்வு, என்ன சொல்கிறது, கொடுமையெல்லாம் எதிர்க்க வேண்டியதாக இருந்துச்சு. தேர்டு கொஷின், महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभा में कब से कब तक टहरे? महात्मा गांधी சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் என்றிலிருந்து என்று வரை தங்கி இருந்தார்? எப்பொழுதிலிருந்து எப்பொழுது வரை?
महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभा में दक्षिण भारत हिंदी प्रचार सभाला सन 1946 அந்த வருஷத்தில் ஜனவரி 20th से 30 तक டகரே 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் உள்ள दक्षिण भारत हिंदी प्रचार सभाला गांधी तंगी இருந்தார். 4th क्वेश्चन, कौन सी घटना गांधी जी के जीवन में महत्वपूर्ण मोड़ बन गई? எந்த நிகழ்ச்சி காந்திஜியோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் ஆனச்சு? தக்ஷின் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்காவில் ரெயில் ட்ரெயினில் ஜாத்தே போகிற சமயத்தில் உன்கே பாஸ் அவரிடம் பிரதம் ஸ்ரேணிக்கா டிக்கெட் தான், ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தது. ஃபிர்பி இருந்தும் கூட டிக்கெட் டிக்கெட் கலெக்டர் உன்கோ அவருக்கு தீஸ்ரி ஸ்ரேணி ஜாக்கர் 3rd கிளாஸில் போய் பைட்னே கேலியே அமர சொல்லி கஹா சொன்னார். क्योंकि ஏனெனில் வே பாரதியத்தே அவர் இந்தியன்கிறதுனால. ஏ घटना उनके जीवन में இந்த நிகழ்ச்சி அவரோட வாழ்க்கையில் ஏக் மகத்துவபூர்ண ஒரு மிகச்சிறந்த மோட் பன் கயி டேர்னிங் பாயிண்ட் ஆகிவிட்டது. தன்யவாத்.